கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கன்னி ராசி நபர்களுக்கு கிட்டத்தட்ட வார ஆரம்ப அமைப்புகள் அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்கள் சந்திராசிரம சூழ்நிலையில் வருது. சந்திராசிரம சூழ்நிலையில அவசர காரியங்கள் செய்ய கை கொடுக்காது. நல்லா நோட் பண்ணீங்க. அவசர காரியங்கள் சரியாக உங்களுக்கு கை கொடுக்காது, அடுத்தவர்களுக்கு சாதகமாக போகும். பாயிண்ட் புரியுதா? கன்னிராசி நபர்கள் இந்த வாரத்தில் இதுதான் மெயினாக வச்சுக்கணும். சந்திராசிரம நாட்கள் வார ஆரம்பத்திலே வருது. திங்கட்கிழமை ஒரு நாள் ஒர்க்கிங் டேஸை முடிச்சுட்டு செவ்வாய் புதன் இந்த மாதிரி அமைப்பில் 2 நாள்லாம் சந்திராசிரம சூழ்நிலைகள் வருது. இதில் நீங்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடிய, அவசரப்பட்டு ஒத்துக்கிறது, அவசரப்பட்டு ஏற்றுக்கிறது, ஸோ இந்த அவசர கதியில் சில விஷயங்களை செய்ய போனீங்கன்னாக்கா பெரிய நஷ்டங்கள், பெரிய தீமைகள்லாம் நடக்காது. உங்களுக்கு பயனளிக்குமான்றா இருக்காது, அடுத்தவர்களுக்கு பயனாக போகும். இதுதான் சந்திராசிரமம். அப்புறம் நான் எதிர்பார்த்தேன், அப்படி மனசில் வச்சுருந்தேன், இப்படி ஐடியா பண்ணியிருந்தேன், இதெல்லாம் பேசி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் சில விஷயங்கள் சாதகமாக வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ வாரத்தை 2ஆக பிரிச்சுட்டிங்கன்னா வாரத்தின் பிற்பகுதி கன்னிராசி நபர்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் பிளான் பண்ணுறது, ஐடியா பண்ணுறது எல்லாம் சக்ஸஸ் ஆகும். முற்பகுதி இந்த மாதிரி சூழ்நிலை தான். பிற்பகுதி தான் கன்னிராசிக்கு நல்ல விஷயங்கள். குறிப்பாக பொருளாதார அமைப்புகள் வாரத்தின் பிற்பகுதியில் நல்லபடியாக இருக்கும். நிலுவைத் தொகை வர வேண்டிய காசு பணங்களை கூட வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு சேர்ந்து விடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ கன்னிராசி நபர்களுடைய சூழ்நிலைகள் இப்படி போயிட்டு இருக்கு. செவ்வாய் கூட புதன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கு. பல பிரச்சனைக்கு மத்தியில் உங்களுக்கான இந்த கடுகடுப்பு சூழ்நிலை அதிகமாக இந்த வாரத்தில் இருக்கும். சில பேர் தனிமை அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இருப்பீங்க. இந்த தனிமை விரக்தி உங்களை ஒரு டென்ஷனுக்குள்ள உள்ளாக்கி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் போட்டு கோபப்படக்கூடிய அமைப்புகள் வரும். ஸோ கோபத்தினால் சில டென்ஷன் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மையப்படுத்தி ஏதாச்சும் எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் உங்களை பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வாய் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஏன்னா சுக்கிரன் தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் ஆட்சி அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ பணம் மையப்படுத்தின சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதற்கு முன்னாடி வாக்குஸ்தானத்திலையும் சுக்கிரன் ஆட்சி. அப்போ உணர்ச்சி வசப்பட்டு தீப்பிழம்பாக மாறி, ஆக்ரோஷமாக மாறி வாய் வார்த்தைகளை எங்கேயாச்சும் போய் எக்குதப்பா கொஞ்சம் டென்ஷனில் விட்டுட்டிங்கன்னா அது உங்களே பாதிக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்கள் நடக்கும். அது சந்திராசிரமம் வர்றதுனால சில விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா கன்னிராசி நபர்களும் குடும்பத்திலும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் குடும்ப விஷயத்துலேருந்து வெளியில் எல்லா விஷயத்துலையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களை பாதிக்கிற மாதிரி வாய் வார்த்தைகளை எங்கேயும் கொண்டு போய் விட்டுறாதீங்க. வாரத்தின் முற்பகுதியில், பிற்பகுதி ஏதாவது சமாளிச்சிருவீங்க, அது பிரச்சனை இருக்காது. முற்பகுதி இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை.